ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து டெக் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 சீசனாக வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு டெக் நியூஸ் பண்ணி. ஸோ இப்போது திரும்பவும் வந்து டெக் நியூஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ முன்னாடி மாதிரி டெய்லி டெக் நியூஸ் இல்லாமல் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் வந்து ஈவினிங் டைமில் இந்த டெக் நியூஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் மற்றும் லான்ச்சஸ் இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன டெக் நியூஸ் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் நியூஸ் எது அப்படின்னா, Realme P1 Pro ஆல்ரெடி லான்ச் ஆகிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ P1க்கும் P1 Proக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா P1உடைய ஸ்பெக்கே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நமக்கு வந்து ஃபீல் இருக்கும். ஸோ அந்த P1 Proவோட சக்ஸஸராக P2 Proவை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடைய ஸ்டோரேஜ், கலர் ஆப்ஷன்ஸ், அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். Realme P2 Pro வந்து பார்த்தீங்கன்னா 2 RAM ஆப்ஷன் வரப்போகுது, 8GB மற்றும் 12GB. கலர்ஸை பொறுத்தவரை 2 கலர்ஸ் வரப்போகுது. ஒன்று கேமிலியான் கிரீன், அது இல்லாமல் ஈகிள் கிரே அப்படின்ற 2 கலர்ஸ். ஏற்கனவே P1 Pro அந்த அளவுக்கு சக்ஸஸாக போகல. ஏன்னா அதில் ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 1 ப்ராசஸர் அப்படிலாம் கொடுத்து அதை 20,000 மேலே ப்ரைஸ் பண்ணி P1க்கு மேலே வர வேண்டிய P1 Pro அதை விட கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரேட்டு கூட லான்ச் பண்ணி ஒரு மாதிரி குழப்பி வச்சுருந்தாங்க. இந்த P2 Proவில் அதை சரி பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Iqooலேருந்து Z9s அப்படின்ற ஒரு புது சீரீஸை இந்தியாவில் ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த Z9sல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் வந்து வரப்போகுது. ஒன்று வந்து Iqoo Z9s, இன்னொன்று Iqoo Z9s Pro. ஸோ இந்த 2 டிவைஸோடைய டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. Iqoo Z9 டிசைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்கில் கேமரா வந்து ஹைட் பண்ணி ஒரு மாதிரி ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. Iqoo Z9s Pro டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. அதை நான் வந்து காட்டுறேன். 2 டிசைனுமே ஒரு யூனிக்கான ஒரு அட்ராக்டிவான டிசைனாக தான் வந்து இருக்குது. இந்த 2 மாடல்லையும் என்ன ப்ராசஸர் வரும் அப்படின்றதையும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது Iqoo Z9s Proவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவே Z9sல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட 7300 ப்ராசஸர் வந்து வரப்போகுது. ஸோ இந்த 2 ஃபோன்ஸுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து அமேசானில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ணும்போது இன்னும் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது, வேற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துலாம். Realme 12 மற்றும் 12 Plus ஆல்ரெடி லான்ச் ஆகி நல்லாவே வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அவங்களுடைய Realme 13 அப்படின்ற ஒரு புது சீரீஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா டீசர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த Realme 13 அந்த சீரீஸில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். Realme 13ல வந்து பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சில் ஒரு LTPSக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் வந்து இருக்குது. இதில் கொடுக்க போகிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் சிப்செட் வந்து இருக்க போதும். அது வந்து 2.2 GHz ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ண போகுது. அது மாதிரி இதோடைய டாப் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 16GB RAM மற்றும் 1TB ஸ்டோரேஜோட வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது டுயல் ரியர் கேமரா செட்டப் வந்து இருக்க போது. அது இல்லாமல் இதில் வந்து 50 மெகாபிக்சலில் பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் ஒரு செகண்டரி கேமராவும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் அந்த 5000 mAh அப்படின்ற மாதிரி இதில் வந்து 4880 mAh பேட்டரி கொடுக்க போகிறதா வந்து ஒரு லீக்ஸ் வந்து இருக்குது. ஓப்போலேருந்து F27 Proன்ற ஃபோனை ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூடிய சீக்கிரமே F27 அப்படின்ற ஃபோனை புதுசாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 91 மொபைல்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் இந்த இமேஜ் வந்து வந்திருக்கு. அதை டிஸ்பிளே பண்ணுறேன். அதோட டிசைன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ரொம்பவே பிரபலமான Redmi Note சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் Redmi Note 14 சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இது அவங்க அஃபிஷியலாக வந்து அவங்க சொல்லலை. BIS வெப்சைட்டில் இதோட டீட்டெயில்ஸ் வந்ததுனால கூடிய சீக்கிரமே Note 14 லான்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யூஸ்வலாக அவங்க ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி இந்த Note 14 வந்து X7 நியோவாக வந்து ரீபிராண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் Redmi Note 14 லான்ச்சை வந்து எதிர்பார்க்கலாம். ஆலர் இந்தியாவில் 2 டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க 200 சீரிஸில். 200 ப்ரோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த 2 டிவைஸ்லையுமே ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டது கால் ரெக்கார்டிங் அதில் இல்லை அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது அப்டேட்டில் வந்து இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்காங்க 2 ஃபோன்லேயுமே. இது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்சஸுமே இந்த அப்டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆலர் இந்தியா. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ டெக்னிக்ஸ் தான் இந்த எபிசோடில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் எபிசோடு மாதிரி தான். ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறையா செக்மெண்ட்ஸாக வந்து பிரித்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் கொடுங்க. ஸோ இந்த டெக் நியூஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ், தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.